சாட்டர்டே ஈவினிங் டின்னர் இன்னைக்கு எப்பயும் போல் தோசை சாப்பிடாம மசாலா தோசை செஞ்சு சாப்பிடுவோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதுக்கு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ கொஞ்சம் நேரம் தண்ணியில் 5 காஞ்ச மிளகா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். மசாலா தோசைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கார சட்னியும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்யணும். கார சட்னிக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தக்காளி பூண்டெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி சூடு ஆறுனதுக்கப்புறமா இப்போ ஒரு மிக்ஸி ஜாடியில் நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி பூண்டு அப்புறம் ஆல்ரெடி ஊற வச்சுருக்க மிளகாயெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்யணும். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கணும். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தோசை சுட்டுட்டு கீழே லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கார பேஸ்ட் முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா மேலே இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டோம்னா கார தோசை ரெடி.